சம்பந்தரினுடைய இந்த மதுரை பதிகத்தை ஒட்டி பெரிய புராணத்துல செக்குழா சொல்லி வரக்கூடிய அளவுல பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த மதுரை பதிகத்துல எவ்வாறு எல்லாம் சம்பந்தர் இறைவனை விழித்தாரோ, எவ்வாறு எல்லாம் இறைவனை இவர் சிறப்பித்தாரோ, அந்த சொற்களை கொண்டு எதற்காக அவ்வாறு சம்பந்தர் இறைவனை சிறப்பித்தார், இது ரொம்ப முக்கியம். இறைவனை நீங்கள் பல்வேறு பெயர்களால் அர்ச்சனை செய்யலாம், பல்வேறு பெயர்களை கொண்டு ஆராதிக்கலாம். நாம சொல்றோம் இல்லையா, இறைவனை 108 திருநாமங்கள்ல சொல்லுதல் அஷ்டோத்திரம் என்றும், 1008 திருநாமங்கள்ல அவனை அர்ச்சிப்பது சகஸ்ர நாமம் என்றும். இந்த பெயர்களுக்கு எல்லாம் நுட்பமான குறிப்புகள் இருக்கு. வைணவத்துல நாராயணனினுடைய 12 திருநாமங்களை சொல்லுவார்கள். அந்த 12 திருநாமங்களை சொல்லிதான் 12 திருமண் காப்பு இட வேண்டும். அந்த ஒவ்வொரு நாமத்தினுக்கும் அச்சுதா, மாதவா, கேதவா, ஸ்ரீதரா, தாமோதரா, திருவிக்கிரமா என்று வரிசையாக வரும். அந்த 12 நாமங்களுக்கும் உள்ளீடான புராணம் சார்ந்த குறிப்பும் இருக்கு, தத்துவார்த்தம் சார்ந்த குறிப்பும் இருக்கு. புராணம் கதையை தழுவி வரும், தத்துவார்த்தம் அந்த மதத்தினது கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை சொல்லுவதாக அமையும். இந்த அடிப்படையை ஞானசம்பந்தர் ரொம்ப தெளிவாக முன்னோடியாக நின்று அதை விளக்குகிறார். தான் எடுத்துக்கொண்ட பதிகத்துல என்ன அடிப்படையிலே சொற்களை வைத்து பாடினாரோ அதனுக்கு என்ன விளக்கம் என்பதை சேக்கிழார் தான் எடுத்துக்கொண்ட பெரிய புராணத்துல ஏன் ஞானசம்பந்தர் இறைவனை இவ்வாறு அழைத்தார், ஞானசம்பந்தர் இறைவனை ஏன் இவ்வாறு சிறப்பித்து கூறுகிறார், சம்பந்தரால் இறைவனுக்கு இவ்வாறு எல்லாம் ஏன் பெயர் சூட்டப்பட்டு இருக்கின்றன என்பதை மிக அழகாகவும் அந்த பெயருக்கு பின் இருக்கக்கூடிய காரணத்தையும் முன்னெடுத்து மொழிகிறார். அதுதான் இந்த பகுதியில நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்து வரக்கூடிய பாட்டு, தமக்கு தந்தை தந்தையர் தாயிலர் என்பதும் அமைந்து இங்கு யாவையும் ஆங்கு அவை வீந்த போது இமைத்த சோதி அடக்கி பின் ஈதலால் எமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம். சம்பந்தர் அந்த மதுரை பதிகத்துல சமணர்களை வென்றதன் பின் பாடின பதிகத்துல பிறப்பிலர் இறைவன் அப்படின்னு எழுதியிருக்க. அவனுக்கு பிறப்பு இல்லை. அதை எப்படி குறிப்பிடுறார்? பிறப்பிலர் என்ற சொல்லுக்கு என்ன விளக்கமா, தமக்கு தந்தையர் தாயிலர் என்பது, இறைவன் சிவபெருமானுக்கு தந்தையோ தாயோ இல்லை, ஆகவே அவன் பிறப்பில்லாதவன். அப்படி பிறப்பில்லாதவன் என்ன செய்கிறானா, அமைத்து இங்கு யாவையும் ஆங்கவை வீந்த போது, அவனுக்கு பிறப்பு கிடையாது. ஆயினும் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறான், இந்த உலகிலே எல்லாவற்றையும் தான் முன்னின்று படைத்து அதை முறையாக காத்து அமைத்து இங்கு யாவையும் ஆங்கு அவை வீந்த போது, வீந்தன அழிந்தன, இந்த உலகத்தில் உண்டான எல்லா பொருள்களையும் படைத்து படைத்ததை முறையாக காத்து அவைகள் முறையாக அழிகின்ற பொழுது இமைத்த சோதி அடக்கி அதையெல்லாம் தன்னுள் அடக்கி தானும் அதனுள் ஒடுங்கி ஒளியாக தோன்றி தன்னால் படைக்கப்பட்டதும் காக்கப்பட்டதும் ஆகிய எல்லா பொருள்களையும் தன்னுள் ஒடுக்கி தானும் அதனுள் ஒடுங்கி பின் ஈதலால் பின் தான் ஓங்கி தன்னுள் இருந்து மீண்டும் இந்த உலக உயிர்களையெல்லாம் படைக்கின்றான். இது சைவத்தினுடைய மிக உன்னதமான வாதம். எது எங்கு ஒடுங்குமோ அது அங்கு ஓங்கும். இதுக்கு பேரு சத்காரியம்னு பேர். எது எங்கு ஒடுங்குகிறதோ அது அங்கு ஓங்கும்.
ஆகவே எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கிய பின் உரிய காலத்துல மீண்டும் ஈகின்றான், மீண்டும் கொடுத்து உதவுகின்றான். ஈதலால் எமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம். நான் வணங்கக்கூடிய எனது தலைவனாகிய இறைவன் சிவபெருமான் பிறப்பிலர் என்றார் சம்பந்தர். ஏன் சம்பந்தர் இறைவனை பிறப்பிலர் என்று சொன்னார் என்றால், அவனுக்கு தாய் தந்தை இல்லை, ஆனால் உலகின் கண் உண்டான உயிர்கள் எல்லாவற்றினுக்கும் அவன் தாயாக தந்தையாக நின்று எல்லாவற்றையும் தோற்றுவித்து முறையாக காத்தளித்து உரிய காலத்திலே அவைகளை எல்லாம் தம்முள் ஒடுக்கி தானும் ஒடுங்கி பின் தான் ஓங்கி பிற உயிர்களையும் மீண்டும் உலகினுக்கு தந்துவக்குகிறான். அதனால அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, ஆனால் உலகின் கண் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவனே தாய் தந்தை. இதை சொல்றதுக்கு தான் பிறப்பிலர்ன்ற சொல்லை கொண்டு பதிகத்தை புனைந்தார். ஒரு சின்ன சொல்லுக்கு எவ்வளவு நுட்பமான விளக்கம் தர வேண்டியிருக்கு. இதை வைத்துக்கொண்டு பிறர் நிறைய பாட்டு எழுதிட்டாங்க. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. NC வசந்த கோகிலம் பாடின ஒரு பாட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டு பாருங்க, யூடியூப்ல கிடைக்கிறது. பெற்ற தாய் தந்தை இருந்தால் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் தரணியில் வருமோ ஐயான்னு சிவபெருமானை நிந்தாஸ்துதியாக பாடின ஒரு அழகான பாட்டு. அது ஒரு காலத்துல திரைப்படத்திலும் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகுதான் AARனுடைய ஆர்கேஎஸ்ல அந்த பாட்டு இருக்கு, கேட்கலாம். அதுல ஒவ்வொரு அடியவரும் எவ்வாறு எல்லாம் சிவபெருமானை அணுகினார். கல்லால் ஒருவன் அடிக்க, கால் செருப்பான் மற்றொருவன் அடிக்க, வில்லால் அடிக்க, பேயா பித்தா என்று மற்றொருவன் ஏச, இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலை உனக்கு வந்திருக்குமா, உனக்கு என்று யாரேனும் பெற்றோர்கள் இருந்தால் என்று அழகான பாட்டு. ஆகவே இந்த இடத்துல அந்த பிறப்பிலர் என்ற சொல்லுக்கு இவ்வளவு நுட்பமான பொருளை தர வேண்டும். அதனை கருதிதான் தான் எழுதின பதிகத்துல ஞான சம்பந்தர் இறைவனை பிறப்பிலர் என்று விழித்திருக்கிறார் என்று விளக்கிட்டு, அடுத்து தம்மையே சிந்தியா எனும் தன்மை தான் மெய்மையாகி விளங்கு ஒளி தாம் என இம்மையே நினைவார்த்தம் இருவினை பொய்மை வல்லிருள் போக்குவார் என்றதாம். என்ன எழுதினார் சம்பந்தர்? தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பாரால் பதிகத்துல சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு கொடுத்த. அதாவது என்ன பொருள்னா, எல்லா காலத்தும் உண்மையாக நிலைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் சிவன் ஒருவனே. ஆகவே அப்படி நிரந்தரமாக உண்டான அந்த பரம்பொருளை இடைவிடாது நினைப்பவர்களது இரு வினைகளையும் பொய்மையையும் போக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். அதை இம்மையிலேயே செய்வான். எப்படி? தம்மையே சிந்தியாயினும், தான் ஒருவனே தனி முதல், தான் ஒருவனே மாறிலி, தான் ஒருவனே எக்காலத்தும் இருப்பவன் என்று தன்னை காட்டிக்கொண்ட சிவபெருமானை நாம் இடைவிடாது சிந்திக்க வேண்டும். அவன் ஒருவன்தான் நமக்கு உரிய பற்றுக்கோடு. அப்படி அவனை சிந்தித்தால் சிந்தியா எனும் தன்மை, அப்படிப்பட்ட செயலை நாம் செய்தால், அப்படிப்பட்டதோர் வாழ்க்கையை நாம் பெற்றால் மெய்மையாகிய விளங்கொளி தாமென எக்காலத்தும் உண்மையோடு ஒளியாயிருக்கக்கூடியவன் தான் ஒருவனே என்று நமக்கு அவன் உணர்த்துவான். இதுல மற்றொரு நுட்பமும் இருக்கு. இப்ப நாம வாழ்க்கையில சில பேரை மதிக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை பாதையில சில பேர்ல ரொம்ப அதீதமான மதிப்பு வச்சிருப்போம், ரொம்ப ஈடுபாடு வைத்திருப்போம். நாம் எந்த அளவினுக்கு அவர் மீது ஈடுபாடு வைத்திருக்கிறோமோ அதை புரிந்து கொண்ட அவர், நாம் யார் மாட்டு ஈடுபாடு வைத்திருக்கிறோமோ அவர்
நாம் கொண்டுள்ள ஈடுபாட்டினுக்கு ஏற்றாற்போல் தன்னை வெளிக்காட்டணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் அவர் மீது கொண்ட ஈடுபாடு காலம் செல்ல செல்ல குறைந்து கடைசியில் அழிந்து போகும். வாழ்க்கையில நாம சில பேரை உதாரண புருஷரா வச்சிருப்போம். இவரை போல் இருக்கணும் என்று அவரை போலே நாமும் நடந்து கொள்ள, அவரை போலே நாமும் செயலாற்ற முனைவோம். அப்படி முனைகின்ற பொழுது நாம் யாரை உதாரண புருஷராக கருதுகிறோமோ அவர் தான் அப்படிப்பட்ட தகுதிக்கு உரியவன் தான் என்று தன்னுடைய செயலால் சொல்லால் நாம் அறியக்கூடிய அளவுல தன்னை வெளிக்காட்டணும். நாம எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறா தன்னை வெளிக்காட்டினார்னா இவரையாய் தன்னால் நம்பினோம், இவரையா நம்முடைய ஆதார புருஷர் என்று எண்ணினோம், இவரையா முன்னோடி என்று கருதி இவரை போல நாம நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று நம்மை நாமே தூற்றிக்கொள்ள ஆரம்பிச்சோம். இவனெல்லாம் போய் நம்பி நம்பர், இவனெல்லாம் பெரிய மனுஷன் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தவர். எத்தனை பேரை நாம அப்படி ஒதுக்கி இருக்கோம். இதுதான் யாரை நீங்கள் முழு முதல் என்று நம்புகிறீர்களோ, எவன் ஒருவன் எல்லா காலத்தும் உண்மையாய் இருக்கிறான் என்று எண்ணுகிறீர்களோ அவன் தான் உண்மையானவன் என்றும் தான் உண்மையான முழு முதல் என்றும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தன்னை அவன் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சிவன் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். தேவைதான். கடவுளும் தான் கடவுளாக இருக்கின்றேன் என்பதை கடவுள் தன்மைக்கு உண்டான குண விசேஷங்களில் ஏதாகிலும் ஒன்றை கொண்டு தன்னை அவர் காட்டிக்கொண்டே இருக்கணும். அதனால்தானே இன்னைக்கும் உலகத்துல என்ன பார்க்கிறோம்? கடவுளினுடைய அரும் செயல்கள், மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும். எனக்கு இப்படி தெய்வாதீனமாக இப்படி நடந்தது, இந்த இறைவனை வணங்கினேன், இந்த இறைவனை வழிபட்டேன், அவரால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது, என்னுள் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஏனென்றால் இறைவனுக்கும் தன்னை உரிய காலத்துல தேவைப்படும் போது வெளிப்படுத்தினால்தான் அவனை பின்பற்றக்கூடிய அடியவர்களும் அவனை முழு முதல் என்று நம்பக்கூடிய அன்பர்களும் தொடர்ந்து அவனை நம்புவார்கள், பின்பற்றுவார்கள். அதனாலதான் இன்றைக்கு தாங்கள் எல்லாம் கடவுளின் பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சாமியார்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாகிலும் ஒரு இயற்கை இகந்த செயலை, ஒரு மிராக்கிளை செஞ்சு தன் இருப்பை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இறைவனா அல்லது இறைவர்களினது பிரதிநிதியெல்லாம் இரண்டாம் பட்சம். தன்னை இத்துணை மக்கள் பின்பற்றுகிறார்கள், இத்துணை மக்கள் தன்னை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களினது அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளணும்னா அவர்கள் முன்னாடி ஏதாகிலும் மிராக்கள் செய்யணும். எல்லா சாமியாரையும் நினைச்சுப்பாரு, செய்தாக வேண்டும். இல்லை என்றால் அது பீரியாடிக்கலா செய்யணும். இல்லை என்றால் அது மெல்ல மெல்ல அதனுடைய மார்க்கெட்டபிலிட்டி குறைஞ்சு போயிடும். இன்றைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா சாமியார்களும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் கண்கட்டு வித்தை போல, செப்பிடு வித்தை போல ஏதாவது செய்யணும். இதுதான் அடிப்படை. ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்துல ஒன்றும் இல்லாமல் போகும் என்று தெரிந்தும் நாம அப்படிப்பட்ட சாமியார்கள் பின்னாடி அவர்களே முழு முதல்னு நம்பிக்கொண்டு இருக்கோம். ஆனா உண்மையான முழு முதல் வேற. இது மாற்று சமயமான கிறிஸ்துவத்துல ஒரு வழக்கம் உண்டு, குறிப்பா ரோமன் கேத்தலிசத்துல. யாரேனும் ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு பாதிரியாராக இருந்து அவர் இறந்து போனார் என்றால் அவருக்கு புனிதர்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறந்ததன் பின்னும் அவர் எங்காகிலும் அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை வணங்கக்கூடிய மக்களுக்கு
எங்காகிலும் இயற்கை இகந்த நிகழ்வுகளை செய்திருக்கிறாரா இறந்ததன் பின்? அது பற்றின நிகழ்வுகள் எங்காகிலும் நடந்திருக்கிறதா? இதையெல்லாம் குறிப்பிட்டு அதை அந்த நபர் இருந்த கோவிலிலோ அல்லது சர்ச்சிலோ அல்லது அந்த சர்ச்சு எந்த மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படுகிறதோ அங்கு உள்ள பேராயருக்கு இவர்கள் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு தெரிவிக்கப்படக்கூடிய செய்திகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு எங்கெங்கெல்லாம் இது போன்றதாகிய மிராக்கிள்ஸ் நடந்தது என்று சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் சென்று யாரெல்லாம் அதனால் நன்மை அடைந்தார்கள் என்பதை தெரிந்து அவர்களிடம் நேர்முகமாக பல கேள்விகள் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் திரட்டி அந்த மறைமாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப் அத இவர்களுடைய தலைமை இடமான வாத்திகனுக்கு அனுப்புகிறார். அங்கு இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்களாகிய கார்டினல்ஸ் அவர்களினுடைய சபையில இந்த செய்தி விவாதிக்கப்பட்டு அதன் கண் சுட்டப்பட்டுள்ள நிகழ்வுகளின் நம்பகத்தன்மைகளை பலவாறு சோதித்து அந்த கார்டினல்ஸ் முடிவு பண்ணி பரிந்துரைக்கிறார்கள் போப்புக்கு, இவரை நாம் புனிதராக ஏற்றுக்கொள்ளலாம்னு. அவ்வாறு பரிந்துரைத்தலின் பேரில் போப் ஒப்புதல் அளித்தால் அந்த நபர் புனிதர் என்று கருதப்பட்டு பின்னர் அவர் பேர்ல ஒரு சர்ச்சை கட்ட முடியும். அது வரைக்கும் கட்ட முடியாது. இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய இருந்த தெரீசா, செயின்ட் தெரீசான்னு புனிதர் பட்டம் கொடுத்தாச்சு. இனி அவர் பேர்ல நாம என்ன செய்யலாம்? கிறிஸ்துவ அன்பர்கள் செயின்ட் தெரீசா சர்ச் கட்டணும். அப்படி வந்தது ஆண்ட்ரூஸ் சர்ச், மேத்யூஸ் சர்ச். இவர்கள் எல்லாம் புனிதர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர். இது அந்த மதத்துல இது ஒரு அடிப்படையான நம்பிக்கை. ஆனா நம்ம சனாதனத்துல இப்படி எல்லாம் கிடையாது. நமக்கு எக்காலத்தும் நிச்சயமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று உண்டு என்றால் ஒன்று பரம்பொருள், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் மீறி நீங்க யாருக்கும் செயின்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. நாம கொடுத்து கொண்டு இருக்கிறோம், நடைமுறையில் அப்படி சில பேரை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம்னா அது நம்முடைய தவறு. நான் சொல்லுவதனால ஏதாகிலும் இதை பின்புலமாக வைத்துக் கொண்டு அரசியல்லாம் பண்ணிடக்கூடாது. நம்முடைய சனாதன தர்மத்தில் அவ்வாறு கிடையாது. இறைவன் மட்டும் ஒருவனே உண்டு, ஒன்று பரம்பொருள், அவ்வளவுதான். அந்த பரம்பொருளினை தேடுவதற்கு எல்லோரும் முயலுகிறோம். அவரவருக்கு தெரிந்த பாதையில செயல்படுகிறோம், அவ்வளவுதான். சிலர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழி நிற்பதினால அவர் நமக்கு முன்னோடியாக போனதினால் அதன் மூலமாக ஒரு அமைப்பை உருவாக்கினதுனால அவர் நமக்கு உரிய தலைவராக நாம் கருதுகிறோம், அவ்வளவுதான். மன்னிக்கணும், சில வார்த்தைகளை சொல்லியே ஆகணும். சங்கர மடமாகட்டும், இல்ல வைணவங்களுக்கு உண்டான ஆச்சாரிய ஸ்தானங்களாகட்டும், அல்லது சைவ வேளாள மரபை சார்ந்த மடங்களாகிய தர்மபுர ஆதீனம், திருவாடூரை ஆதீனம், இவர்கள் எல்லாம் அந்த ஒன்று பரம்பொருள் என்பதை கண்டு அறிந்து உணர்ந்து வழிபட ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பினுக்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது. அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் நம்மை போன்றவர்கள் தான். நமக்கு சில பணிகள் இருப்பது போல அவர்களுக்கு சில பணிகள் இருக்கு. அவர்கள் எடுத்துக்கொண்ட பணிகளுக்கு ஏற்றாற் போல் அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுவதினாலேயே அவர்களே பரம்பொருள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது.
நான் சொன்னா கொஞ்சம் விவாதமா இருக்கும். அவர்களினது மேன்மையான வாழ்க்கையினாலும் நேர்மையான செயல்பாட்டினாலும் அவர்கள் பரம்பொருளுக்கு இணையாக நமக்கு காட்சி தருகிறார்கள். ஆனால் அவர்களே அந்த பரம்பொருளை தேடுவதற்குத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் துறவு நிலையில நின்று முயற்சிக்கிறார்கள். நாம் நமக்கு உண்டான இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டு முயற்சிக்கிறோம். அவ்வளவுதான். முயற்சி தான் இங்கு முக்கியமே ஒழிய நீங்கள் எந்த தர்மத்தின் வாயிலாக அதை அடைய முனைகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. இல்லையா? நாம் ஒரு இடத்திற்கு போகணும், இருந்த இடத்திலிருந்து ஒரு இலக்குக்கு போகணும். அதற்கு நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது நம்முடைய தனிப்பட்ட ஈடுபாடு. நான் ஒரு இல்லற வாழ்க்கையின் வாயிலாக இந்த ஈடுபாட்டை கொண்டிருக்கிறேன். மற்றொருவர் துறவற வாழ்க்கையில ஈடுபாடு கொண்டு அதை செய்யலாம். மற்றொருவர் நான் பிரம்மச்சாரியத்தை காத்து பிரம்மச்சாரியாகவே இருந்து நான் உண்மையை தேடப் போகிறேன், போகலாம். 4 விதத்தில் அதனாலதான் வருண ஆசிரம தர்மங்களை உருவாக்கினார்கள். நீ பிரம்மச்சாரியாக இருந்து முயன்று தேடு பரம்பொருளை. இல்லறத்துல நின்று கிரகஸ்தனாகி பரம்பொருளை தேடு. இல்ல உரிய காலத்துல இல்லறத்தை மேற்கொண்டு வாழ்ந்து மக்களை பெற்று அவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை கொடுத்ததன் பின் மனையாளோடு காட்டுக்கு போய் வனப்பிரஸ்தனாக நின்று தேடு. இல்லை அதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் துறந்து விட்டு துறவியாக தேடு. தேடுதல் தான் இங்க முக்கியம். நீ எந்த வடிவம் தாங்கி தேடுகிறீர்கள் முக்கியம் இல்லை. அவர்களும் தேடுகிறார்கள், நாமும் தேடுகிறோம். ஏனென்றால் ஒன்று பரம்பு, அது என்றும் உள்ளது. ஆகவேதான் மெய்மையாகி விளங்கொளி தாம் என, அது மெய்மையானது, அது ஒளி வடிவானது, அது ஒன்றுதான். ஆகவே இம்மையே நினைவார்த்தம் இருவினை, அதனை இந்த பிறவியில யார் உணருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியிலேயே அவர்களால் நுகரக்கூடிய இருவினை துன்பங்களும் இல்லாமல் போ. நல்வினையினால் வரக்கூடிய மேலான இன்பமும் தீவினையினால் வரக்கூடிய மோசமான துன்பமும் இல்லாமல் போகும். மலபரிபாகம் இங்கேயே நடந்துரும். அதற்குத்தான் அவர்கள் முனைகிறார்கள். எல்லோரும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனோநிலை வேண்டும். அந்த மனோநிலை வந்துட்டதுன்னா வாழ்க்கையினுடைய ஆதாரம் எதுன்னு புரிஞ்சிடும். நம்மால அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இன்பத்தை கண்டு மனதில் ஆனந்தமும் துன்பத்தை கண்டு மனதில் வேதனையும் கொள்ளாமல் நம்மால் இருக்க முடிவதில்லை. ஒன்று நினைவுபடுத்திக்கிறோம், அவரவர் படக்கூடிய துன்பங்கள் அவரவருக்கு உரியது. ஒன்று. இரண்டாவது, அந்தந்த துன்பங்களை அவர் மட்டுமே நுகர்ந்தாக வேண்டும், அதை அடுத்தவருக்கு மாற்ற முடியாது. 2 முடிஞ்சதா? உங்களினுடைய துன்பத்தினுக்கு மற்ற ஒருவரால் தீர்வு காண முடியாது. உங்களுக்கு துன்பம் இருக்குன்னு வேணா அவர் அடையாளம் காட்டலாம். உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் உங்களை சோதித்து அதற்கு உண்டான மருந்தை பரிந்துரைக்கலாம், அவ்வளவுதான். நீங்க தான் மருந்து சாப்பிடணும், நீங்க தான் பத்தியத்தில் இருக்கணும், மருத்துவர் இருக்க மாட்டார். ஆகவே இந்த 3 நிலையும் உண்மை. உங்களுக்கு இன்பமோ துன்பமோ உங்கள் செயலால் வருவது உண்மை. அந்த இரண்டினையை யாருக்கும் மாற்றித்தர முடியாது உண்மை. அதனை இனம் கொண்டு அதை மாற்றுவதற்கு வழி சொல்லலாம், அவ்வளவுதான். பயணப்படுவது நீங்களாக இருக்கணும். வழி சொல்பவரே உங்களோடு சேர்ந்து நடக்க முடியாது. அவருக்கு வேற பாதை இருக்கு, அவர் அதுல நடக்கணும். ஆகவே நமக்கு வழி சொல்பவர்களை எல்லாம் நாமே என்ன நினைக்கிறோம், அவர்களே முழு முதல் பொருள்னு நினைச்சு அங்கேயே போய் தங்கிடுறோம். அதுதான் தப்பு. அந்த தவறு செய்யக்கூடாது. நமக்கு வழி சொல்பவரை நாம் மதிக்கலாம். அந்த வழி சொல்பவரால் சொல்லப்பட்ட வழியை நாம தான் பின்பற்றோம். இதுதான் சனாதனத்தினுடைய அடிநாதம். உனக்கு மேலாக யார் ஒருவரும் இல்லை. ஆகவே பெருமளவிலே அப்படி ஒருவர் உண்டு என்று
வியந்து போகாதே. அதுபோல் உனக்கு கீழாக யார் ஒருவரும் இல்லை, அப்படி ஒருவர் உண்டு என்று அவர்களை இகழுதற்கு முன் வராது. ஸ்ததி பிரக்ஞனாக நில். எல்லாம் வரும், வருவது தவிர்க்க முடியாது. வருவது எப்படியோ எல்லாம் நம்மை கடந்து போகும், அதையும் நிறுத்த முடியாது. இந்த உண்மை புரிந்து விட்டது என்றால் வாழும் காலத்துல நமக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், வருவதற்கு நாம் தான் முயன்றோம்னு நினைக்கிறோம். நம்மை விட்டு ஒன்று போகிறது என்றால் அது நம்முடைய துரதிர்ஷ்டம் என்று பிறவற்றை ஏசுகிறோம். ரெண்டும் நாம் தான். இதை புரிந்து கொள்ளுதலுக்குத்தான் இறைவன் தேவை. ஆகவே அவன் ஒருவன் தான் இம்மையே நினைவார்த்தம் இறுதினை. இந்த பிறவியில இறைவனை நாம் அவன் ஒருவனே பரம்பொருள் என்று நினைத்தால், அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டால் நமக்கு என்ன ஆகுமாம்? பொய்மை வல்லிருள் போக்குவர். இந்த உலகிலே பொய்யாக கருதப்படக்கூடிய வலிய கொடிய இருளாகிய நம்முடைய பாவங்களை அவர் போக்குவர். அவரால் போக்க முடியும். ஆகவே இம்மையிலேயே நாம் இந்த பிறவியின் கண் பெற்ற துன்பத்தை போக்குவதற்கு உண்டான ஆற்றல் இறைவனிடம் உண்டு. இதையும் நான் கொஞ்சம் விவாதிப்பேன். இம்மையில நமக்கு உண்டான துன்பத்தை இறைவன் போக்குகிறானான்னு கேட்டா இல்ல. அதை போக்குவதற்கு உண்டான வழிமுறையை, நெறிகளை நாம் உணரக்கூடிய அளவுல நமக்கு வகுத்து காட்டுகிறார். அதை நாம் தான் கையில் எடுக்கணும், நாம தான் செயல்படுத்தணும். நமக்கு அவன் வழி காட்டுவான். இந்த துன்பத்தை நீ போக்கிக் கொள்ளணும்னா இப்படி செயல்படுன்னு வழி காட்டுவான். அந்த வழிகாட்டலின் அடிப்படையில நாம தான் பயணிக்க வேண்டும். அப்ப அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவோம். அந்த நாம் செய்த செயலுக்கு உண்டான விளைவை நாம் நிராகரிக்க முடியாது, அதை மறுக்க முடியாது, அதை தூர வைத்து பார்க்க முடியாது. அதனால் விளையக்கூடிய நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ நுகர்ந்தே ஆக வேண்டும். அப்படி நுகருகின்ற பொழுது உங்கள் மனத்திட்பத்தை, மனத்தின் கண் ஒரு தெம்பினை தருதற்கு பரம்பொருள் துணை செய்யும். அதை இல்லாமல்லாம் ஆக்காது. பழமொழி விளையாட்டா சொல்லுவோம் இல்லையா, உப்பு தின்றால் தண்ணி குடித்தாகணும், அவ்வளவுதான். தப்பு செய்தால் அதற்கு உண்டான பலாபலனை நுகர்ந்தாகணும், முடிஞ்சு போச்சு. அந்த நுகருதற்கு உண்டான வழிமுறைய இறைவன் காமிக்கிறான். எது போல? கசப்பு மருந்துக்கு மேல இனிப்பா கோட் பண்ணி இருக்கிறது போல. நாம் அவன் பரம்பொருள், அவன் எல்லாமுமாய் நமக்கு இருப்பான்னா நம்முடைய துன்பத்தை போக்குவதற்கு உண்டான மருந்த ஒரு சுகர் கோட்டட் பில் மாதிரி கொடுக்கிறான். ஆனா நீங்க தான் அதை சாப்பிட்டாக்கணும். இந்த சுகர் கோட்டட் பில் எதுக்குன்னா, நாம அவனை நம்பினதனால் நம்ம மனதினுக்கு ஒரு பலத்தை கொடுத்து இதை உட்கொள், அனுபவி, வெளியவான்னு காமிக்க. ஒரே அடி அது இல்லாமல்லாம் ஆக்கிட மாட்டான், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியெல்லாம் ஆக்குவதாக இருந்தால் நம்ம நாட்டுல இந்த அளவுக்கு இல்ல, இன்னும் ஏராளமான சாமியார்கள் வந்து ஏமாத்த ஆரம்பிச்சிடும். எதையும் உனக்கு உண்டானதை நீ பெற்றே ஆக வேண்டும். நோ எக்ஸ்கியூசஸ். அதுல தெளிவா இருந்திருக்கு. பெரிய புராணம் போன்று இருக்கக்கூடிய நூல்கள்ல இருந்து பெறப்படுவதே அதுதான். உங்களுக்குன்னு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஆனால் அனுபவிக்கிறத கொஞ்சம் தெளிவா, நாம் இது செய்தோம், அதனால் இது நடந்தது, இது நமக்கு தகும் என்ற தெளிவோடு அனுபவிக்கும். அதனாலதான் பொய்மை வல்லிருள் போக்கு. ஏன் தெரியுமா வல்லிருள்னா? நாம அந்த இருள் பிடியில நிற்கிறோம். நமக்கு அந்த இருட்டானது, அஞ்ஞானம் என்ற இருளானது நாம மட்டுமே இந்த உலகத்துல ஏதோ பெரிய துன்பத்தினுள் சிக்கி விட்டதாக நாம கருதுறோம். இல்ல, எல்லோருக்கும் துன்பம் இருக்கு.
எல்லாருடைய துன்பங்களுக்கும் அவரவர் தான் காரணமா இருக்காரு. இது பிறரால் வந்ததுன்ற ஒரு அறியாமையில உழன்று கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உரியன ஒன்றை யார் ஒருவராலும் தரவும் முடியாது. உங்களுக்கு உரியன ஒன்றை யார் ஒருவராலும் கெடுக்கவும் முடியாது. அது எதுவாயினும் சரி, உங்களால் அனுபவிக்கக்கூடிய நல்லது யார் ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பம் யார் ஒருவராலும் மாற்ற முடியாது. யூ ஹேவ் டு. இதை உணர்ந்து விட்டோம்னா மனதுல தெளிவு வந்துடும். எந்த ஒரு துன்பத்தையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு திட்பம் மனசுக்கு வந்துடும். அதுதான் பக்தியினுடைய அடிப்படை. அதுதான் நமக்கு பரம்பொருள் காட்டக்கூடிய வழிமுறை. பரம்பொருளை நம்பி வணங்கினோம், வழிபட்டோம்ன்றதுனால நம்ம துன்பத்தை அப்படியே துடைப்பது போல தவறாக எழுதினதெல்லாம் எரேசர் வச்சு அழிக்கிற மாதிரி எல்லாம் அழிக்க மாட்டார். அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனாலதான் பொய்மை வல்லிருள், நம்மிடம் இருக்கக்கூடிய பொய்மையாகிய அறியாமையை போக்குவார். துன்பத்தை போக்கிட மாட்டார். துன்பத்தை நீ அனுபவித்தே ஆகணும். அந்த அனுபவத்திற்கு உண்டான ஆற்றலை, மன திட்பத்தை, தெளிவை கொடுப்பார். ஆகவே என்று அந்த பதிகத்துல இந்த சொற்களை வைத்து எப்படியாம் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பாரால் என்பது அந்த குறிப்பை கொண்ட அந்த பதிகத்துல இந்த சொற்றொடரை வைத்ததனால அதற்கு இன்ன பொருள் குறிப்பாக பெற வேண்டும்னு சேக்கிழார் சொல்லி அடுத்த பாட்டு, எந்தை யாரவர் எவ்வகை யார்கொல் என்று இந்த வாய்மை மற்ற எப்பொருட் கூற்றினும் முந்தையோரை எக்கூற்றின் மொழிவது என்று அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார். ரொம்ப அழகான அடுத்த பாட்டு. இறைவன் இன்ன தன்மையன் என்று நம்மால் அறிய முடியாது. அதுதான் இறைவனிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆற்றல். அவன் இன்ன தன்மையன்னு அறிந்து விட்டோம் என்றால் அவனுக்கும் நமக்கு வேறுபாடு இல்லாமல் போயிடும். அவன் இன்ன தன்மையன் என்று அறியாதவன். ஒரு சின்ன மேற்கோள் நடைமுறையிலிருந்து சொல்லலாம். நான் என்னை தான் உதாரணமாக சொல்ல முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு என் உடல்ல ஏற்பட்ட சில மாறுபாடுகளை இனம் கண்டுகொண்ட எங்களினுடைய குடும்ப மருத்துவர் என பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தினார். மருத்துவ பரிசோதனை. இறுதியில எனக்கு என்னுடைய கொலோன் என்று சொல்லக்கூடிய மலக்குடல்ல புற்றுநோயின் அறிகுறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்தார். சரி, நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, கண்டு அறிந்ததன் பின் அந்த மருத்துவர் ரொம்ப நொறுங்கி போனார் என் முன்னே. அவரே, நீங்க அவர்கிட்டயே கூட பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா சொல்லுவார். நொறுங்கி போனார். உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுங்கன்னு நான் ரொம்ப இயல்பா கேட்டேன். வரக்கூடாது, வந்தாயிற்று, மாற்று வழி என்ன சொல்லுங்க, அவ்வளவுதான். உடனே அவர் கொஞ்சம் நிதானப்பட்டு கொண்டு, இது வேறு எங்காயிலும் உடலில் பரவி இருக்கிறதா பார்க்கலாம், அதற்கு என்ன செய்யணும், பெட் ஸ்கேன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்கள் போய் எடுத்து வர வேண்டும். சரி, போலாம். எப்போ? நான் இன்றைக்கே ஏற்பாடு பண்றேன். மருத்துவமனையிலிருந்து அந்த பெட் ஸ்கேன் சென்டர், ஆண்டர்சன் பெட் ஸ்கேன் சென்டர்னு அந்த ஜெமினி ஃப்ளைஓவர் பக்கத்தில் இருக்கு. நுங்கம்பாக்கம் ஹைரோடு ஆரம்பிக்கும் போது நுழையும் போதே வலதுகை பக்கத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. போனேன். அங்க போனது எவ்வளவு ஒரு பெரிய தெளிவை கொடுத்ததுன்றது எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. நான் தான் போய் அந்த ஸ்கேன் எடுக்கணும். நான் மருத்துவமனையிலிருந்து நேரடியா போனால் தனியாக தான் போன, கூட யாரும் அல்ல. நான் அங்கு போக போகிறேன்னு என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அப்ப என்னுடைய வீட்டில் மகளும் இருந்தார்கள், மனைவியும் இருந்தார்கள். எல்லாம் நான் அங்கிருந்து மருத்துவமனை, மருத்துவர் சொல்றார் போயிடுவோம். போனேன். அங்க போனா
நான் வாழ்க்கையில எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அனுபவத்தினால் வந்த ஒரு சிறு அறிவு. அந்த பெட்ஸ்கேன் சென்டருக்கு போன உடனே எல்லா வயதில் இருக்கக்கூடிய நோயாளர்களையும் பார்த்தேன். ஒரு வயது நிரம்ப பெற்ற குழந்தையிலிருந்து 70 வயது 80 வயது நிரம்ப பெற்ற முதியவர் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல இந்த நோயினுடைய பாதிப்பினை கொண்டு அதனுடைய தகுதி இப்பொழுது என்னன்னு தெரிந்து கொள்ள எம்ஆர்ஐ ஸ்கேனையோ சிடி ஸ்கேனையோ பெட் ஸ்கேனையோ நம்பி அங்கு திருவிழா கூட்டம் போல காத்திருந்தார். அதை சுற்றி பார்க்கும் போதுதான் தெரிந்தது, உலகில் இது போன்றதாகிய நோய் சாதாரணம். நாம் தான் அதை பெரிதுபடுத்தி விட்டோம். ஏனென்றால் நம் வயது ஒத்த நபர்கள் அன்றி நம்மினும் சிறியவர்கள், நம்மை காட்டிலும் வயதில் பெரியவர்கள் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சிடும். மற்றவர்கள் படக்கூடிய வேதனை, அதனால் ஏற்படக்கூடிய அவர்களை சார்ந்தவர்கள் படக்கூடிய வேதனை, இதெல்லாம் இல்லாம என்னுடைய நோய் என்ன என்று தெரிந்தது, அதனை எவ்வாறு மேற்கொள்ளுவது எதிர்கொள்ளுவது என்ற வழி தெரிந்தது கூட யாரும் அல்ல. அப்ப தனியாக இருக்கின்ற பொழுது நம்முடைய உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சது. நாம் யார்? அப்பதான் தெளிவு வந்தது, நாம் எதற்கும் தயாராக வேண்டும். இது ஒரு பழைய காலத்துல எல்லாம் இந்த நாடக கொட்டாயில நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல் நடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய நாடகத்தின் முடிவுரைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு முதல் பெல், அவ்வளவுதான், இதை தவிர்க்க முடியாது. அப்ப மீதி உண்டான காலத்துல நாம் நம்மை மற்றவருக்கு சுமையாக மாற்றிக்கொள்ளாத அளவுல என்ன செய்யலாம், அவ்வளவுதான். அப்ப இதை யோசிப்பதற்கு எனக்கு உண்டான ஒரு மனோநிலையை அல்லது அதற்கு உண்டான ஒரு தகுதியை, இல்லை அதை சிந்திப்பதற்கு உண்டான ஒரு அறிவை அந்த சூழல் எனக்கு கொடுத்தது. இந்த சூழல் எனக்கு அந்த இடத்திற்கு போனதற்கு பிறகுதான், அந்த இடத்திற்கு சென்றதன் பிறகு என் நோயின் காரணமாகத்தான் என்னை நான் புரிந்து கொண்டேன். என்னை அறிதல், ஒவ்வொருவரும் தன்னை அறிதல்ன்றது பெரிய விஷயம். அப்ப நம்மை நாம் அறிவதற்கே நமக்கு உரியதாகிய பல சோதனைகளும் பல இக்கட்டுகளும் இடர்பாடுகளும் வந்தாலன்றி நம்மை நாம் புரிந்து கொள்ளுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை, முனைவதில்லை என்று சொன்னால் நம்மை படைத்து ஆளாக்கின இறைவனை மட்டும் புரிந்து கொள்ளுதல் அவ்வளவு எளிதுன்னு நம்புறோம் பாருங்க. இத மாதிரி முட்டாள்தனம் உலகத்துல எதுவும் கிடையாது. இதுதான் உண்மை. நாம் யாருன்னு புரிந்து, மாணிக்கவாசகர் எழுதுறார், நான் யார், என் ஞானங்கள் யாருன்னு கேட்கிறார். இதை புரிந்து கொள்ளுதற்கே நமக்கு, இதை எனக்கு புரிந்து கொள்ளுதற்கு 63 வருஷம் 65 வருடம் செலவாயிருக்கு. 65வது வருடத்தின் முடிவுல தான் இந்த உண்மை தெரிஞ்சது. 21ல எனக்கு ஏற்பட்ட அனுபவம். 65 இப்ப 70 வயது. அப்ப என்னை நான் புரிந்து கொள்ளுவதற்கு 65 வருடங்கள் தேவைப்பட்டது. ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், சட்டுன்னு இறைவனை புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். அது எப்படி முடியும்? நம்மை புரிந்து கொள்ளணும், நம்மை சார்ந்தவர்களை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு இருக்கிறோமான்னு கொஞ்சம் முயன்று பாருங்களேன். இப்ப நான் மணந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் என்னோடு கடந்த 37 ஆண்டு காலமாக துணைவியா இருக்கிறார்கள். அவர்களை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டு இருக்கிறேன்னா இல்ல. சில நேரங்கள் அது வெளிப்படுகிறது. நான் இத்துணை நாள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தும் அவர்களை நான் புரிந்து கொள்ளவில்லை. அதே போல அவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை.
இந்த புரிதலை நோக்கிதான் வாழ்க்கை பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லது நமக்கு குழந்தைகளாக பிறந்திருக்கக்கூடியவர்களினுடைய முழுமையுமான வீச்சை புரிந்து கொண்டாமா? இல்லை. அவர்களும் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதும் இல்லை. நாமும் அவர்களை நாம செய்யக்கூடிய கடமைகளை புரிதல் நினைத்து கொண்டிருக்கிறோம். புரிதல் வேறு, கடமை வேறு. ஒரு செடியை வைக்கிறோம், விதை போடுறோம், வளருகிறது, நீர் ஊற்றுகிறோம், உரம் போடுகிறோம், அதெல்லாம் கடமை. ஆனால் அந்த செடியில் காய்க்கக்கூடிய காயோ கனியோ புளிக்கின்றதா இனிக்கின்றதான்றது நாம முடிவு பண்றதில்லை. ஆங்கிலத்தில் பழமொழியே உண்டு, we cannot make it sugar as sweet, we cannot make food as bitter. இனிப்பினுள் இனிப்பை நாம் ஊட்ட முடியாது, காயினுள் கைப்பை ஊட்ட முடியாது. அது இயற்கை. அதுபோல நமக்கு பிறந்தவர்கள் தான், நம் முன்னே வளர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கு நாம செய்வது எல்லாம் அவர்கள் வளர்வதற்கு உண்டான கடமை தான். வளர்ந்த அவர்கள் உள்ளத்துல என்ன புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரே மரத்துல காய்க்கிற காய் ஒன்று புளிக்கிறது, ஒன்று இனிக்கிறது, பார்க்கிறோம் இல்லையா? ஒரே மரத்தில் விளைந்த மாங்கனி சிலது புளிக்கிறது, சில கனிகள் இனிக்கின்றன. எப்படி? ஒரே மரம் தான், ஒரு போன்றதாகிய உரம் தான், ஒரே விதமாக நீர் வார்ப்பு தான். ஏன் மாறியது? ஆகவே நாம் செய்யக்கூடிய கடமைகளை கொண்டு நாம் ஒருவரை புரிந்து கொண்டு விட்டோம்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். புரிதல் என்பது வேறு, உங்களால் மேற்கொள்ளக்கூடிய கடமை என்பது வேறு. மனிதர்களையே நாம் இப்படி புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை முழுவதும் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறோம். ரிசல்ட் தான் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது. பல கேள்விகளுக்கு கேள்வியே புரியறது இல்லை. பல கேள்விகளுக்கு தப்பு தப்பா பதில் எழுதுறோம். ஆனா எதிர்பார்க்கறது மட்டும் பாஸ் ஆயிடணும். பாஸ் ஆயிடணும்னு மட்டும் கூட இல்லை, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். முடியாது. இதுவே முடியாத பொழுது இறைவனை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? இதான் கேள்வி. அதனாலதான் எந்தை யார் அவர் எவ்வகையார் கொல். எந்தையாகிய இறைவன் யார்? யார் அவர்? அவர் எப்படிப்பட்டவன் தெரியாது நமக்கு. எவ்வகையார் கொல், அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, எவ்வகையார் தெரியாது. நீங்க பலகாலம் வணங்கலாம். தினம் 6 கால பூஜை பண்றேன், தினம் கோவிலுக்கு போறேன், வருடம் தவறாம அந்த திருவிழால கலந்துக்கிறேன். இல்லை, புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் நீங்கள் செய்வது கடமை. உங்களை படைத்து உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை இந்த உலகத்துல கொடுத்து உங்களுக்கு தேவையான இந்த டொமஸ்டிக்னு சொல்றோம் இல்லையா, அன்றாட பயன்பாட்டினுக்கு உரிய வாழ்க்கை முறையை கொடுத்தது கடமை. அந்த கடமைக்கு நீங்கள் நன்றி பாராட்ட அதை செய்கிறீர்கள். அவனை புரிந்து கொள்ளல. புரிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீர்கள். அருணகிரிநாதருக்கு சொன்னார் இல்லையா முருகர், சும்மா இரு சொல்லாரு. உங்களுக்கு புரிந்து விட்டது என்றால் நீங்கள் செயல் செய்ய மாட்டீர்கள். புரிதல் என்பது ஒரு மாபெரும் உண்மை. அது உள்ளத்தினுள் வந்து விட்டது என்றால் நம் செயல் அற்று நிற்போம். மற்றதெல்லாம் நம்ம இப்ப செய்யறோம்னா அதெல்லாம் நம்முடைய கடமை. நான் விரதம் இருக்கிறேன், தீட்சை வளர்க்கிறேன், கோவிலுக்கு நடந்தே போற பண்ணு. இவைகளினால் நீ இறைவனை புரிந்து கொள்ள முடியும் என்றால், உலகில பல விலங்குகள் நடந்தேதான் வாழ்நாள் முழுவதும் கழிக்கின்றன. பல பறவைகள் பறந்தேதான் வாழ்நாள் முழுவதும் கழிக்கின்றன. பல ஊர்வன ஊர்ந்தேதான் வாழ்நாள் முழுவதும் கழிக்கின்றன. அவைகளெல்லாம் இறைவனை காணுவதில்லை. நான் நடந்தே திருப்பதிக்கு வருஷத்துக்கு 2 முறை போ, அதனால் இறைவனை காணுவாயா? முடியாது. இறைவன் இத்தகையவன் என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்றால் நீ இருக்கிற இடத்திற்கு இறைவன் வருவான். உனக்கு புரியல, அதனாலதான் அவன் இருக்கிற இடமா ஊர் மாறி ஊர் தேடிக்கொண்டே போறோம். அப்பர் எழுதினார் இல்லையா, கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன், பொங்கு மாகடல் புனித நீர் ஆடிலேன், எங்கும் ஈதர் இல்லை எனாதவர்க்கு எங்கும் ஈசன் இல்லையே. கங்கையில போய் முழுகினா கடவுள் தெரிஞ்சிருவாரா? இல்ல காவிரியில போயிட்டு துலா தீர்த்த கட்டத்துல துலா மாசத்துல ஐப்பசி மாதத்துல போயிட்டு கங்கையும் காவிரியும் வர, இல்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை
கும்பகோணத்துல மகாமகத்துல எல்லா புனித நீர்களும் கலக்கிறது போய் முழுகின கடவுள் தெரிஞ்சிருவாரா? இல்ல ஆடி மாதம் சமுத்திரஸ்தானம் பண்ணா ஆகா கடவுள் தெரிஞ்சிருவார் போக முடியுமா? இல்ல. அதெல்லாம் நீங்க செய்யற டியூட்டி, அதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. அவ்வாறு செய்வதனால் நீங்கள் உங்களை உடல் அளவுல பக்குவப்படுத்துவதற்குண்டான முயற்சி, அதுக்கு மேல மனசு, அதுக்கு மேல ஞானம். வாழுங்காலத்துல மனசையே பக்குவப்படுத்துறது இல்லை நாம, முடியாது. அதனாலதான் இந்த பாட்டெல்லாம் நடத்தும் போது இன்னும் விரிவா பேசணும்னு ஆசை. சில நேரங்கள்ல அவைகள் எல்லாம் கொஞ்சம் கொடூரமா தெரியும்னு கொஞ்சம் அப்படி மாடரேட்டா விட்டுடுறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப அவசியம். நாம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில நம்மையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை, நம்மை சார்ந்தவர்களையும் புரிந்து கொள்ளவில்லை. வேடிக்கையாக சொல்லுவார்கள், வாழ்க்கையில நாம 3 பேரையாவது புரிந்து கொள்ள முயல வேண்டும், அதுவே நாம வெற்றிகரமாக செய்வதில்லை. ஒன்று, நம்மை பெற்றவர்களை புரிந்து கொள்வதில்லை. 2, நமக்கு வாய்த்தவர் புரிந்து கொள்வதில்லை. 3வது, நாம் பெற்றவர்கள். நாம பெற்றிருக்கிறோம் அல்லவா, அந்த பிள்ளைகளையும் நம்ம புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய ஆதார வாழ்க்கைக்கு இந்த 3 பேரையாவது புரிஞ்சுக்கணும், இதையே நம்ம புரிந்து கொள்வதில்லையே. எத்தனை பேற்று போய் கேளுங்க, அவர் என்ன செய்வாரோ யாருக்கு தெரியும்? அடுத்த வார்த்தை, இத்துணை ஆண்டு அவரோடு சேர்ந்து வாழ்ந்து இருக்கிறீர்கள், சொல்ல முடியாது சார், அவர் என்ன செய்வார்னு சொல்ல தெரியாது. இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம், முழுமையுமாக புரிந்து கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. அந்த புரிதலுக்கு உண்டான முயற்சியில் நாம் ஈடுபடல. ஏன்? முதல்ல நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை புரிந்து கொண்டாலேயே நம்மை சார்ந்தவர்களை புரிந்து கொள்ளுவதற்கு உண்டான தெளிவு கிடைச்சது. இங்க முதல்ல நம்மையே நம்ம புரிஞ்சுக்கல. அதனாலதான் எந்தை யாரவர் எவ்வகை யார்கொல் என்று இந்த வாய்மை மற்ற எப்பொருட்கூற்றினும், என்ன அழகான பாருங்க, சொல் கூற்றினும் வைத்து சொல்ல இயலாது. எந்த கூற்றிலாவது சொல்லாலோ செயலாலோ இவர் இப்படிப்பட்டவர் என்று இறைவனை உங்களால் வரையறுக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த துறவியர்கள் எல்லாம் நான் இவ்வாறு இறைவனுக்கு உண்டான பிரதிநிதியாக நின்று இறைவனை பற்றி உனக்கு இப்படியெல்லாம் சொல்லுகிறேன்னு நம்பாதீர்கள். அவர்களால் அவர்களையே உணர முடியல. அவனையே உணர முடியாத அந்த துறவிகள் எவ்வாறு நம்மை போன்றோருக்கு இறைவனை உணர்த்துவான்? இத மாதிரியான ஒரு நகைச்சுவை உலகத்தில் எதுவும் கிடையாது. வள்ளுவர் எழுதுகிறார், தான் காணான் காணாதொன்றுரையான் ஆனால் உரைப்பான் தான் கண்டவர். எதுவுமே ஒன்றும் தெரியாது, ஆனால் தெரிந்தவன் போலே தான் இருந்து கொண்டு தெரியாதவர்களை தம்மிடம் அழைத்து தெரிந்தவன் போல உரைத்து கொண்டு இருப்பான். இவனை மாதிரி பேதை உலகத்துல இல்லை. அந்த திருக்குறள் அந்த பகுதியை படிப்போம், பேதமை படிப்போம், பேதமை என்ற அதிகாரத்தை படிப்போம், பொருட்பால்ல ரொம்ப அழகா விளக்குவர். இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு, தன்னை உணருதல். அதனால்தான் சொன்னா, என்னை அறிவு என்றான் என்னுள் எழும் ஆனந்தம் தன்னை சிவம் என்று. முதல்ல மேலை நாட்டு தத்துவறிஞர் சாக்ரட்டிஸ் அதான் சொல்றார், தை யுவர் செல்ஃப் விஸ்டம், நீ உன்னுள் உன்னை பார், அதுதான் ஞானம். அதுக்கே இங்க ஆளுக்கு வழி கிடையாது, பயம். நமக்கு நம்மை நாம் உணர தலைப்பட்டால் நம்முடைய உண்மை எது என்று வெளிப்படையாக தெரிந்துவிடும். அப்ப நம்மை நாமே வெறுக்க ஆரம்பிச்சிடும். சி, நாம இவ்வளவுதானா? இதான் அடிப்படை. அதனால முந்தையோரை எக்கூற்றின் மொழிவது. ஆகவே இவ் அனைத்தினுக்கும் முன்னே தோன்றி முனைத்தவராய் இருத்தலின் அவனை என்ன சொல் கொண்டு புரிய வைப்பது? புரிஞ்சு பாருங்க, எல்லாவற்றினுக்கும் முதலானவனாய் இருக்கிறான் பரம்பொருள், அவனை என்ன சொல்லை கொண்டு விளக்க முடியும்? அப்படி விளக்குதற்கு நமக்கு அருகதை இருக்கா? நாம் அந்த மாதிரி சொல்லி விளக்கிவிட முடியுமா? ஆகவே மொழிவது என்று
அந்தன் பூந்தராய் வேந்தர் அருளினார். பூந்தராய் என்கின்ற ஊராகிய சீர்காழிப்பதியின் தலைவராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தருக்கே தெரியல. நான் எப்படி அவனை இத்தகைய சொற்கொண்டு சொல்லுவது தெரியல. நம்மினும் உயர்ந்தவர் ஞான சம்பந்தர், அது மாத்திரம் தெரியும் நமக்கு. நம்மை காட்டிலும் அருளாளர் தெரியும், நம்மை காட்டிலும் சிறந்த பக்திமான் தெரியும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவரே சொல்லுகிறார், இவனை என்னுடைய சொற்களால் விளக்க முடியல, என்னுடைய சொற்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படியா? முந்தையோரை எக்கூற்றின் மொழிவது. அவர் எந்த சொல்லை கொண்டு அவரை நான் விழிப்பது? அவர் எந்த சொல்லுக்கு உரியவன், எந்த பொருளினுக்கு ஏற்றால் போல் அவன் இருக்கிறான் எனக்கு தெரியல. இன்ன தன்மையன் என்று இறைவனை அறிய ஒண்ணாது நம்மால். சம்பந்தருக்கே முடியல. நாமெல்லாம் எந்த மூலை யோசிச்சு பாருங்க. ஆளுடைய பிள்ளை என்று அம்மையிடம் ஞானப்பால் குடித்த அந்த சம்பந்தனுக்கே இறைவன் இத்தன்மையன் என்று புரியலன்னா நாமெல்லாம் ஆவின் பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நமக்கு இந்த ஞானம் வருமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய. அதனால்தான் இறைவனை உணருதல் என்பது வாழ்க்கையில தொடர்ந்து மேற்கொள்ளப்படக்கூடிய தவம். அது பலிதமாகலாம், ஆகாமல் போகலாம். அது ஆகாமல் போகின்றது என்பதற்காக அந்த தவத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அது ஒரு தொடர் முயற்சி, அது ஒரு எட்டர்னல் ப்ராசஸ். அது போய்கொண்டே இருக்கணும். இந்த பிறவியில உணர்ந்தோமா நல்லது, பிறவி அறுத்துள்ளோம். இனி வரும் பிறவி இல்லைன்னு அறுத்துள்ளோம். இந்த பிறவியில உணர முடியவில்லையா, அடுத்த பிறவி தொடரும். இது அந்த பிறவியில தேட ஆரம்பிப்போம். இது ஒரு தொடர் பயணம். இந்த பயணம் எங்குமே நடுவில் விடாது. விட்டா திருப்பி விட்ட இடத்துல இருந்து நீங்கள் தொடங்கியே ஆகணும். அப்படி தொடர் பயணத்தில் ஈடுபட்டால் என்று இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நமக்கு பிறவி கிடையாது. அதனாலதான் இறைவன் என்ன தன்மையின், நாமெல்லாம் இறைவனுக்கு தன்மை சொல்லுவது எது போலன்னா நமக்கு தெரிஞ்ச வழியில சொல்லி கொண்டு இருக்கும். குருடர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து யானையை பார்த்தது போல, தூண் போல இருக்கு, சுவர் போல இருக்கு, கயிறு போல இருக்கு. நாம் இப்படிதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முழுமையுமா நம்ம பார்க்கல. அந்த பார்த்தல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. வாழ்க்கை முழுவதும் அதில் செலவு பண்ணுகிறோம். இந்த வாழ்க்கை முடிவதற்குள், இந்த பிறவி முடிவதற்குள் தெரிந்து தெளிந்தோம் என்றால் பிறவி அறுபடும். தெரிந்து தெளியவில்லை என்றால் பிறவி தொடரும். அதிலேயும் அவன் எத்தன்மையவன் என்கின்ற தேடல் தொடர்ந்து வரும் என்பதாக இன்றைய வகுப்பு நிறுத்துவோம்.